நீங்கி நமக்கு வேகமாக பணம் வரணும், வாழ்க்கை நிம்மதி கிடைக்கணும். அதுக்கு தான் இன்னைக்கு பேச்சு. புரிஞ்சுதா? அதுக்கு சில டிப்ஸ் சொல்லித்தர போகிறேன். இந்த முத்ரை இது பணம் வருவதற்கான லக்ஷ்மி முத்ரை. பாருங்க, ஓம் ஹ்ரீம் தும் துர்கையே நமக. வேற நியூஸ் அப்படியே நினைச்சு பழகுங்க. புரிஞ்சிச்சா? இந்த பயிலெல்லாம் வேர் வருது, அந்த வேருடைய தன்மையை உணர்றப்ப மட்டும்தான் நம்ம வாழ்க்கை பெரிய ஆளாகும். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க எனது அருமையான செல்லங்கள், என்னுள் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளங்களையும் பெற்று தீர்காயுசா வாழணும்னு வேண்டிக்கிறேன். தீர்காயுஸ் பவ, தீர்காயுஸ் பவ, தீர்காயுஸ் பவ. சரிதானா? இந்த வார்த்தைகள் உங்களை நிச்சயமா இதுக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா, நேச்சுரலி எவரிபடி இஸ் கம்மிங் அக்ராஸ் ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். துன்பங்கள் அதெல்லாம் நீங்கி நமக்கு வேகமாக பணம் வரணும், வாழ்க்கை நிம்மதி கிடைக்கணும். அதுக்கு தான் இன்னைக்கு பேச்சு. புரிஞ்சுதா? அதுக்கு சில டிப்ஸ் சொல்லித்தர போகிறேன். அதாவது வேகமாக பணம் வரத்துக்கு ஒரு டிப்ஸு இல்லை. எல்லாமே பணம் பணம் பணம். எஸ், ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு பணம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மட்டும் என்ன இல்லை உங்களுக்கும் பணம் வந்தால் தானே அதுக்கு உண்டான தானே பண்ண முடியும். ஸோ எல்லா அப்டக்கிள்ஸ் தடங்கல்கள் நீங்கி வேகமான பணம் வரவுக்கு அதான் இப்போ ஹெட்டிங். புரிஞ்சுதா? இப்போ தடங்கல்கள்லாம் என்ன எப்படிங்கிறத பார்ப்போம். முதல் தடங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது உங்கள் மனசு தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மரம், நல்ல ஒரு ஆப்பிள் மரத்தை எடுத்துக்குவோம். புரிஞ்சுதா? அந்த ஆப்பிள் மரத்தில் அப்படியே பழமாக இருக்குது, சக்கு சக்கு சக்குன்னு தொங்கிட்டு இருக்குது, அழகாக இருக்குது ஆப்பிள் மரம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆப்பிள் மரம் வரத்துக்கு முதல்ல என்ன வந்துச்சு? ஒரு ஆப்பிள் விதை போட்டாங்க இல்லையா? ஆப்பிள் விதை இருக்குது. அந்த விதை அப்படியே தட்டு தருமாறி அந்த பூமியை தொலைச்சு அதுலேருந்து மேலே என்ன வருது? செடி வந்துச்சு. செடி வந்துருச்சா, அதுக்கப்புறம் அந்த வேர் அப்படியே அந்த செடியை பிடிச்சிக்கிறதுக்கு அப்படியே தாங்க. ஏன்னா செடி தாங்க, செடியோட வெயிட்டாக தாங்கணுமே, செடி கொஞ்சம் விழுந்துடும்ல. அதனால செடி தாங்க இவங்க உடனே ஆப்ரேட் பண்ணாங்க. ஆர்கனைசேஷன் அப்படியே சைட்லலாம் போய் மண்ணை பிடிச்சிக்கிச்சு. அப்படி அந்த வேர் அப்படின்னு நினச்சி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வேர் போய் அப்படியே பிடிச்சிக்குது. அந்த வேர் பிடிச்சிக்கிட்ட உடனே என்ன பண்ணுது? அந்த செடி அப்படியே கொஞ்சம் வருது. வந்தவுடனே அப்படியே இன்னும் கொஞ்சம் எடுத்துக்காது. உடனே இவன் இங்கேருந்து கீழே இந்த தேவையான சாமான் அனுப்புடா, பிள்ளை வளர்ந்துட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லி கடை நிறைய என்ன பண்ணுது? சக்தி எல்லாம் வருது. ஆப்பிள் பழமாக வேண்டிய சக்தி நல்லா புரிஞ்சுக்கணும். அது மாங்காய் மரத்துக்காக பண்ணலை, அது தேவை. இப்போ ஆப்பிள் பழம் அந்த சத்தை எடுக்கணும். ஸோ இந்த மண்ணில் எங்கெங்கெல்லாம் ஆப்பிள் சக்தி வேணுங்கெல்லாம் பார்த்து அதை அப்படி உறிஞ்சி ஜல்லுன்னு அனுப்புது. அப்படியே அனுப்பி நல்லா சாப்பிட்றா, நல்லா சாப்பிடு என் செல்லமே, 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா தின்னுடா, நல்லா இது பண்ணலான்னு நான் கெஞ்சுது மரத்தை. கெஞ்சி அது என்ன ஆச்சு? அப்படியே தண்டு கொஞ்சம் பெருசாகுது. அப்படியே இன்னொரு செடியாக மாறுது. செடியாக மாறின திரும்ப கீழே என்ன பண்ணுது? அப்படியே வேறு இன்னும் கொஞ்சம் பலமாகுது. அப்படி எங்கெங்கே போய் தொலைச்சி மண்ணுக்குள்ளே தொலைச்சி போகுது வேறு. போகுதா? போன உடனே என்ன பண்ணுது? மரமாயிடுச்சு. மரமாயிடுச்சா எல்லா இலைக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு ஒவ்வொரு இலைக்கும் சாப்பாடு போடணுமா இல்லையா கண்ணுங்களா? இல்லையா? நம்ம பூலோகத்தில் எவ்வளோ மக்கள் இருக்கா, எல்லாருக்கும் பகவான் படியாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா அந்த இலைகளுக்கும் அது அனுப்புது. எது? வேர். அந்த வேர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோ அந்த மரமும் நல்லா இருக்குது இல்லையா? அந்த வேரை பொறுத்து தானே, அந்த விதையை பொறுத்து தானே அந்த பழங்கள் வருது கஞ்சா. அப்போ நீங்கள் ஒன்று யோசிக்கணும் இல்லை? அப்படியே அப்படி போகுது இல்லை? போனோடனே என்ன பண்ணுறது? வானத்தை பார்க்க ஆரம்பித்தோம். எங்கள் மரம் அங்கேருந்து அவள் எடுத்துக்குவாங்க. நாங்கள் வானத்துலேருந்து எடுத்துக்கிறோம் மம்மி அப்படின்னு சொல்லி கீழே இருக்க பூமி வேறு சொல்லிட்டு அதுக்கு டேடியாருன்னா வானத்தில் இருக்கிற அதனுடைய என்ன சூரிய ஒளி இல்லையா? அந்த சூரிய ஒளியில் ஃபோட்டோசிந்தசிஸ் வி கால், அதை எடுத்துக்கிறது. ஸோ டேடி மம்மி. நிலம் என்னது? மம்மி. மேலே வானம் என்னது? டேடி. என்ன? உடனே அந்த டேடி மம்மி சேர்ந்து ஒரு பெரிய மரம் வந்துருச்சு. இப்போ சொல்கிறேன் எதுக்காக இதை சொல்ல அப்படின்னா, மம்மி என்ன பண்ணுறா? கீழே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறா. டேடி எப்படின்னா அப்படி இல்லை, வானம். டேடியோட எண்ணங்கள், நமக்கு எண்ணங்கள் தான் நம்ம என்னது? நம்ம டேடி. அது கேப்பா பாப்பா அது இஷ்டத்துக்கு ஆடுது. மம்மி பாவம், அவ கீழே இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணி லங்கா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து மேலே அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு அந்த மம்மி. அங்கே டேடி நிலையா இல்லை. புரிஞ்சிச்சா?
அல்ல அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு மனசுங்கிற ஒன்று கொடுத்துட்டாரு. ரைட். அப்போ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அந்த மனசு இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக வச்சு அப்போ உங்களுக்கு அந்த மனசுக்கு தெரியணும், எனக்கு இவ்வளோ ஃபோட்டோ சிந்தசிஸ் நான் பண்ணாதான் இந்த இலைகள்லாம் நல்லா இருக்கணும். இல்லை அம்மா சொல்லுது, இதே கண்ணுங்களா சூரிய ஒளி எடுத்துக்கோங்களா, பச்சையா இருங்களா அப்படின்னா அந்த சொல்லுது. புரிஞ்சுதா? நம்மளை கைட் பண்ணுது கீழே. இல்லை புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அப்போ நீங்கள் பெரிய மரமாகி ஆப்பிள் பழங்கள் எல்லாம் தொங்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து என்ன பண்ணுது, மம்மி சந்தோஷத்தில் புரிச்சு போகுது. இது எல்லாரும் சாப்பிட்றப்ப அதுக்கு சந்தோஷம். நம்ம எத்தனை பேர் கொடுத்தோமேன்னு அந்த பூமி. ஆனால் இவ்வளோ பேத்துல எவ்வளோ பேர் அந்த வேருக்கு நன்றி சொல்லியிருப்போம். ஆப்பிள் பழத்தை கூட சம்டைம் நன்றி சொல்லியிருப்பீங்க. எல்லாரும் சொல்கிறத கேட்டு கேட்டு ஆப்பிள் பழமே உடனே சாப்பிட்றதுக்கு நன்றி இல்லை உண்டா இல்லையா? எத்தனை பேர் ஆகாயத்துக்கு நன்றி சொன்னீங்க, எத்தனை பேர் பூமிக்கு நன்றி சொன்னீங்க, எத்தனை பேர் இலைகளுக்கு நன்றி சொன்னீர்கள், எத்தனை பேர் அந்த வேர்களுக்கு நன்றி சொல்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணுங்களா சொல்லுங்க சொல்லுங்க. அவன் கரெக்ட் கரெக்ட் வரணும் இல்லை சொல்ல மாட்டேங்க, யோசிக்க மாட்டேன். அப்புறம் எல்லாம் பண்ணுறது யோசிச்சாலே வேறு கிடைக்க வரும். வேறு வரைக்கும் யாரும் யோசிப்பா ஒரு செடியில் அப்படி தோணும். அந்த வேருக்கு நன்றி சொல்லணும். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அதனால தான் நம்ம சித்தர்கள்லாம் சொன்னானுங்க, வேற பொடிடா அப்படின்னா. எத்தனை டைப் வேறு, அப்பா அத்தனை வேர்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி விளையாடும். எனக்கு ஒரு ஜோதிடர், அது கருந்தாடின்னு அவரை பேர் சொன்னாங்க. எங்கள் 2 ஜோதிடர் இருந்தால் குடும்ப ஜோதிடர், வெள்ளத்தாடி கருப்பு தாடின்னு வச்சு போவாங்க. இவர் கருப்பாக சின்னவராக இருப்பார். எனக்கு தெரிஞ்ச ராம்கி காலத்தில் பல நாள் கருப்பு தாடியோட தான் தள்ளியிருப்பாப்புல. பெரிய ஜோதிடர் ராம்கி. அவர் ஜோதிடம் சூப்பர் சூப்பர் ஜோதிடம் இல்லை. அந்த இது என்ன ஆச்சுன்னா கருப்தாடியோடையே இருக்கும். கருப்தாடி நடிகனாகிட்டு வந்தோன்னா கூடயே தான் இருப்பார் கருப்தாடி. என்ன இல்லை நமக்கு நான் என்ன சொல்கிறேன் இப்படிப்பா அப்படின்னா அவர் ஒன்று சொல்ல, இவர் ஒன்று சொல்ல, 2 பேர் எக்ஸ்பர்ட்ஸு 2 பேர் பண்ணாங்க. அப்போ அவர் எனக்கு ஒரு வேறு எடுத்து ராம்கி பண்ணாங்க. நான் டச்சில் போயிருந்தேன். அப்போ ஏதோ யாரோ கூட ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ போனப்போ என்ன ஆச்சுன்னா கால் முறிஞ்சிருந்துச்சு அவருக்கு. அப்பா ஒரு ஷார்ட்டில் போயிருந்தோம். போன உடனே கத்தறிந்தார், அம்மா மீனா என்னம்மா என்னடா அப்படின்னாரு. நான் இன்னைக்கு அம்மாவாசை ஒரு விஷயம் பண்ண போகிறேம்மா. என்ன விஷயம் பண்ண? நான் ஒரு வேர் எடுத்து தாயத்தில் இது பண்ண போகிறேன், உனக்கு நீ வச்சுக்கோமா, வரப்போகிற தசைக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாரு. எத்தனை மணி? ராத்திரி 12 மணிக்கு தான் அது போய் பண்ண முடியினாரு. அப்போ அவனுக்கு 12 மணி பண்ணீங்க, எனக்கு எப்போ வரீங்க அப்படின்னு கேட்டேன். நான் வந்துடுறேம்மா, எல்லோரும் பண்ணி கொடுத்தாரு, தெரிஞ்சவங்க எல்லோரும் கொடுத்தாரு, எல்லோரும் நல்லா இருக்காங்க. என்ன கொண்டாந்து கொடுத்தாரு. நான் இன்னும் அதை 10 வருஷம் வச்சுருக்கேன் தாயத்து. புரிஞ்சுதா? அந்த வேர்கள் எதுக்காக அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வேர்களை நான் ரிசர்ச் பண்ணுறேன். புரிஞ்சுதா? இந்த வேர்களை ரிசர்ச் பண்ணி மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறோம். அதை நீங்கள் எல்லோரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேர்களுக்கு அவ்வளோ மகிமைகள் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. சரி, பண வரவுக்கு என்று வேர் இருக்குது, பண வரவுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது மட்டும் இல்லை நிறைய விஷயங்களுக்கு வேர்கள் இருக்குது. அந்த வேர்கள்லாம் ரிசர்ச் பண்ணி இப்போ வருது. எல்லாமே என்ஜினியர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு பண வரவுக்கு ஏதாவது சொல்லிடுங்கம்மா அப்படின்னா ஸ்க்லிராந்தஸ், எல்ம், ஸ்வீட் செஸ்னட், ஒயில்ட் ரோஸ் இதை போட்டுட்டிங்கன்னா அந்த தடைகள் இல்லாமல் இருக்கும் இல்லையா? இதுக்கு ஒரு நம்பர் சொல்ல போகிறேன். 44 44 444 44 44 444 இதுதான் நம்பர். புரிஞ்சிச்சா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மந்திரம் உங்கள் கையை இப்படி வச்சுக்கிட்டு செய்வீங்க. உங்கள் கையை எப்படி வச்சுக்கிறீங்க, முத்திரையை எப்படி வச்சுக்கிறீங்க. இந்த முத்திரை இது பல வரவுக்கான லக்ஷ்மி முத்திரை. பாருங்கள். ஓம் ஹ்ரீம் தும் துர்கையே நமக, ஓம் ஹ்ரீம் தும் துர்கையே நமக அப்படின்னு. இது எப்பன்னா அஷ்டமி இல்லை சதுர்த்தசி இல்லை தேய்பிரை அஷ்டமி, தேய்பிரை சதுர்த்தசி அன்னைக்கு தான் இந்த இதை செய்ய ஆரம்பிக்கிறோம். என்ன, எலுமிச்சம்பழ விளக்கு வீட்டிலேயே ஏற்றிக்கலாம். என்ன, எலுமிச்சம்பழ விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வீட்டிலேயே ஏற்றிக்கோங்க. ஆனால் அந்த திரியினுடைய அந்த தீ அந்த எலுமிச்சம்பழத்தை எரிக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் அதில் முக்கியம். இதெல்லாம் நம்மளுடைய சித்தர்கள் கொடுத்த பாயிண்ட். புரிஞ்சிச்சா? அதே போல் பழத்தை சுற்றி அதுக்கு சுற்றி பழத்தை வைக்கணும். பழம் வச்சு அந்த விளக்கு இந்த நம்பரையும் எழுதி அதை வச்சு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சு கும்பிடுங்க. இவ்வளோ. இது என்னது எல்லாம் முக்கியம். வேர்களை பற்றி வேணுங்கிறப்ப நீங்கள் எப்படி வேர் உள்ளெல்லாம் போய் உங்களுக்கு அனுப்புறப்ப
வானத்துலேருந்து இதை எடுத்து நீங்கள் வந்து ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணுங்களோ அந்த ஃபோட்டோ சிந்தசிஸ்க்கு என்ன வேண்டியிருக்கு, நமக்கு சூரிய ஒளி வேண்டியிருக்கு, கொஞ்சம் சக்தி வேண்டியிருக்கு. அந்த சக்தியை கொடுக்கறது தான் இந்த மாதிரி திங்ஸு. இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பைரைட்டில் மாலை, இந்த பைரைட் மாலை எனக்கு இருக்குது. இது பைரைட் மாலை, புரிஞ்சிச்சா? இதை போட்ட உடனேலே நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, அந்த சக்தியை ஃபீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த இருக்குது பைரைட்டில் வந்து பிரேஸ்லெட்டு ஆச்சா, போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த இருக்குது உங்களுக்கு இதில் வந்து கார்னெட்டு. அதுக்கப்புறம் பிரமிடில் நம்பர் போட்ட இருக்குது 741 520 808 வித் சீல் போட்ட சிகில் இருக்கிற சிஜில், அதை வச்ச சிஜில் இருக்கிற 520 808 741 வித் சிஜில், அந்த வந்து அது எது ஜேடில் இருக்குது பிரமிடு. அதுக்கப்புறம் கார்னெட்டில் விளக்கு. இந்த விளக்கத்தான் நீங்கள் இப்போ பற்ற வச்சுக்கணும் அது பண்ணுறப்ப, புரிஞ்சிச்சா? யாரும் சொல்லியே தெரிய வேண்டாம் இல்லையா? கோமத் சக்கரா ட்ரீ இதெல்லாம் இருக்குது. ஏஞ்சல், ஜேடி ஏஞ்சல், கட்டாயம் ஒரு ஏஞ்சல் வச்சுக்கோங்க, அவங்களாம் கைட் பண்ணுவாங்க. பைரைட், ரியல் ஸ்டோன் பைரைட்டில் இப்படித்தான் இருக்கும். அந்த மலையை பார்த்தா மின்னி இருக்கும் அந்த மலை, அது வந்து அப்படியே வெட்டி தூளாக வெட்டி நம்ம கொடுத்துருக்காங்க இல்லை இது. அதுக்கப்புறம் வந்து கார்டு, மணி கார்டு இல்லையா? சில பேர் வந்து இப்போ ஜேடெல்லாம் கழுத்தில் போட்டுக்கிறதுக்காக கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு, சின்ன குழந்தைங்க ஸ்டைலாக கலக்காக இதை போட்டும் போகலாம். இந்த மாதிரி இருக்குது. இந்த பைரைட் ஸ்டோனை எப்போ உள்ள வச்சுக்கலாம். இதெல்லாம் நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எல்லாரும் எல்லா பதிவுகளும் பார்க்க முடியாது. திடீர்னு ஒரு பதிவு பார்ப்பாங்க, அவங்களுக்கு இந்த நியூஸ் போகணும், அதுக்காக கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் யாருக்கும் அங்கங்கே அனுப்புறது இல்லைல்ல, தெரியுதில்ல எனக்கு என் பிள்ளைகளை பற்றி, அதுக்கு தான் புரிஞ்சுட்டா சரிங்களா? அனுப்புங்க, எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. யாரோ ஒருத்தவங்க ஒரு பைரட்டை வாங்கி வச்சா அவங்க நல்லா 1,00,000 ரூபா 10,00,000 ரூபா வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். மலேசியாவில் ஒருத்தர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு இதை கேட்டாமா எனக்கு போட்ட ஒரு கோடி இருந்துச்சு, விரட்டி நேரம் அவங்கள்ட்ட வந்துட்டேன்னாப்புல. இப்போ புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் உங்கள் நன்மைக்காக அம்மா சொல்கிறேன், செஞ்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் எப்படி இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறத விட இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இல்லையா? வேற யூஸ் அப்படியே நினச்சி பழகுங்க, புரிஞ்சிச்சா? இந்த பயிரெல்லாம் வேறு வருது, அந்த வேருடைய தன்மையை உணர்றப்ப மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை பெரிய ஆளாகும். புரிஞ்சா? வேறுங்கிறது தாய் தகப்பன் வச்சவன் பெரிய ஆளாயிடுவான். புரிஞ்சிச்சக்கணுங்களா? நமக்கு தாய் தகப்பன் தானே வேறு, பூமியும் தான், புரிஞ்சுதா? அதனால இதை எல்லாத்தையும் உபயோகித்து நீங்கள் எல்லாரும் மனவளம் பெற்று நீர்காய்ஸாக வாழணும்னு வேண்டிக்கிறேன். ஓகேங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா, பாய்.